இது பார்த்தீங்கன்னா எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங்கோட சிலபஸ். சாட்டர்டே ம். ஃபார் இன்ஜினியர்ஸ். ஆ. மெயினா பார்த்தீங்கன்னாப்பா, ஃபர்ஸ்ட் மாடல தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மாடல்ல கம்பல்சரி நீங்க பார்க்கக்கூடிய பார்ட் பார்த்தீங்கன்னா, இதுலருந்து ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. எஃபிஷியன்சின்னு ஒரு கான்செப்ட். ம். பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லைக்லிஹுட்ஸ் எஸ்டிமேஷன், மெத்தட் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ். இந்த 3 கான்செப்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 13 மார்க் மேக்ஸிமம் வந்துரும். சரிங்களா? ஓகே. மத்ததெல்லாம் டெஃபினிஷன் தெரிஞ்சு, மத்ததெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். அத உங்களுக்கு நான் மெட்டீரியல் குடுத்துறேன். இத 2 மார்க் நோட் பண்றதெல்லாம் படிச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் மாடல்ல. ம். ம். செகண்ட் மாடல்ல வந்து டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் இது ஃபுல்லாவே முடிச்சாச்சு. இது ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆமா. ஜஸ்ட் நீங்க என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். என்னென்ன கிவன் குடுத்துருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு, n லெஸ் தென் 30யா, n கிரேட்டர் தென் 30யா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கண்டுபிடிச்சுட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ம். டி டெஸ்ட்ல என்ன இருக்குது? சிங்கிள் மீன், டபுள் மீன். எஃப் டெஸ்ட்னா வேரியன்ஸ் டெஸ்ட். கை ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும்? குட்னஸ் ஆஃப் பிட்ஸ் அண்ட் ஆர் கிராஸ் பி டேபிள்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் இன்டிஃபரன்ஸ் இதுதான் இருக்கும். சரிங்களா? சார். இதை கார்னேஷன் ரெக்ரஷன் தான் உங்களுக்கு நடத்தி வைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு மெட்டீரியல் இருக்குது. சரிங்களா? இது அதில் இருக்கிற ஃபார்முலா தான். ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சு அதில் எப்படி அப்ளை பண்ணிட்டு சம் டெரிவேஷன் கான்செப்ட் இருக்கும். அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துரும். சரிங்களா? சார். ம். சீன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு செமினார் கொடுத்துருங்க. இந்த 2 ஸ்கொயர் ஃபேக்டர் மட்டும் நான் நடத்தல. மேபி 15 மார்க் வந்துற போது. சப்போஸ் நீங்க பாருங்க மெட்டீரியல் கொடுத்துருக்கிறேன். புரியலன்னா சொல்லுங்க. அதுக்கு நான் வேணா மறுபடியும் கூட எடுக்க ரெடியா இருக்கேன். இல்ல மத்ததெல்லாம் சார். ஆன்சர் வச்சு பார்த்துக்கிறேன் சார். இருக்குதுங்களா? ஓகே. இந்த 2 ஸ்கொயர் சொன்னீங்க சார். அதுக்கு ஒண்டி ஆன்சர் இருந்தா ஒண்டி சென்ட் பண்ணுங்க. அனுப்பிட்டேன்பா. மெட்டீரியல் இருந்தா அனோவா அனுப்பணும்ல. அனோவாவோட சேர்த்து கடைசி கான்செப்ட் அனுப்பியிருப்பாங்க. உங்களுக்கு செமினார் சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறேன் போல. ஓகே. அது ஓகே இருக்குது. சார். வேணா இன்னொரு கூட அனுப்பிடுறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சரிங்க. சரிங்க. சரியா? சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் நம்ம ஈஸியான கான்செப்ட் இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். 2வது யூனிட்டா. இதிலிருந்து ஒரு கான்செப்டும், இந்த பிரின்சிபல் காம்படன்ஸ் வந்து ஒரு கான்செப்டும் கண்டிப்பா வரணும். அது மாதிரி தான் கொஸ்டின் பேங்க்ல இருக்கு. சரியாப்பா? ம். சார். அட்லீஸ்ட் இதை மட்டும் நீங்க நல்லா தரவு பண்ணிட்டு போனாவே நம்ம ஈஸியா மார்க் எடுத்துலாம். 20 to 80 எடுத்துடலாம். அதுக்கு உண்டான கான்செப்ட் கொடுத்துட்டேன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய சார். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேஷன் தியரி. இது எல்லாமே ஃபுல்லா தியரி பார்த்தா கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் பார்ட்டே இருக்காது. அதாவது மேத்தமெட்டிக்கல் ம். தியரி பார்ட். மேத்தமெட்டிக்கல் தியரிட்டிக்கல் பார்ட்டா இருக்கும். சரிங்களாம்மா? சார். சார் இந்த ஃபர்ஸ்ட் மாடலில் என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறத கொடுத்துருக்குறேன். எஸ்டிமேஷன் தியரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3ஆக டிவைட் பண்ணிக்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன, மெத்தட் ஆஃப் எஸ்டிமேஷனா என்ன, அதனோட கான்செப்ட் பற்றி வந்துருக்கு. சரிங்களா? மேக்ஸிமம் லைக்லிஹுட், லீஸ்ட் ஸ்கொயர். ஆக்சுவலாக லீஸ்ட் ஸ்கொயர் உங்களுக்கு கிடையாது சிலபஸில். அது எம்இ ம். சிஎஸ்சிக்கு தான் லீஸ்ட் ஸ்கொயர் இருக்குது. உங்களுக்கு ம். ஃபர்ஸ்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீஸ்ட் ஸ்கொயர் கிடையாது. சரிங்களா? மேக்ஸிமம் லைக்லிஹுட் மெத்தட் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அவ்வளோதான். ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. லீஸ்ட் ஸ்கொயர் கான்செப்ட் இங்கே இல்லை. இன்னொன்று மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் இல்லை. கடைசி கான்செப்ட். அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த 2 பார்ட் மட்டும் தான் படிக்கிறீங்க. சரிங்களா? கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, மேக்ஸிமம் லைக்லிஹுட் என்ன, இதுலேயே பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் அது தனி பாட்டு உங்களுக்கு தனியாக இருக்கும். சரிங்களா? சார். சார் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன என்ன இருக்கும் அப்படின்னா, எஸ்டிமேஷனில் கண்டிஷன்சி, அன்பயாஸ்ட், எபிசியன்சி அண்ட் சஃபிஷியன்சி இதுதான் நம்மளுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஐடியா பார்த்தீங்கன்னா எபிசியன்சி கான்செப்ட் வந்து ஒன்று வரும். அண்ட் கண்டிஷன்சி அண்ட் அன்பயாஸ்லேருந்து கண்டிஷன்சிஸ்லேருந்து ஒரு கான்செப்ட்லாம் வரும். சரிங்களா? அது 2 மார்க் இல்லை சம்டைம்ஸ் 3 மார்க் கொஸ்டினும் இருக்கும். அது ஒரு 15 மார்க் அது 13 மார்க் கொஸ்டின் அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதை உங்களுக்கு நடத்திடுறேன். சரிங்களா? ம். ஜஸ்ட் இது டெபினிஷன் மாதிரி தெரிஞ்சுக்கங்க. கண்டிஷன்சி எஸ்டிமேட் சொன்னால் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, இ ஆஃப் டிங்கிறது எக்ஸ்பெக்டட் வேல்யூ அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் டிங்கிறது வேரியன்ஸ். விஏஆர்னா வேரியன்ஸ். இது எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு மீனுன்னு. இது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு மீனுன்னு. வேரியன்ஸ்னு உங்களுக்கு தெரியும் சிக்மா ஸ்கொயர்னு நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? ம். அது டென்ஸ் டு சம் எஸ்டிமேட்டர். தென் என் வந்து எவ்வளோ இருக்குன்னா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இருக்கும். வேரியன்ஸ் வேல்யூ ஈக்குவல் ஜீரோனா ஆஸ் என் டென்ஸ் டு ஜீரோ இருக்கும். இது ஒரு டெபினிஷன். கண்டிஷன்ஸ் எஸ்டிமேட்டர்னா இந்த டெபினிஷன் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். சரிங்களா? அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டரில் வந்து நொட்டேஷன் சொல்லிக்கிறாங்க. அன்பயஸ்ட் நொட்டேஷன் வந்து இது வந்து பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது வந்து சாம்பிள் ஸ்டாண்டர்ட் அண்ட் எக்ஸ் பாருங்க நோட் பண்ணுறது என்ன சொல்லுங்க, சாம்பிள் மீன். மியூங்க நோட் பண்ணுறதுங்கிறது பாப்புலேஷன் மீன். ஓகேங்களா? இந்த இ ஆஃப் யூ இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும். இதான் வெயின் இம்பார்ட்டன்ட். கண்டிஷன்ஸியோட அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர்னா இந்த 3 கண்டிஷன். இது வந்து நார்மல் கான்செப்ட். இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா இஸ் கால்ட் அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர். என்ன கண்டிஷன்? இ ஆஃப் மியூன்னு அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் ஆஃப் மியூ அப்ளை பண்ணும்போது மியூன்னு கிடைக்கணும். இ ஆஃப்
இந்த பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சிக்மா ஸ்கொயர் இது பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்மால் எஸ் அப்ளை பண்ணும்போது இஸ் நாட் ஈக்குவல் டு பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சாட்டிஸ்ஃபை. ஓகேங்களா? ஓகே சார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி எஸ்டிமேட்டர். ஸோ எஃபிஷியன்சி எஸ்டிமேட்டர்னா வேரியன்ஸ் கான்செப்ட் பற்றி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ T1 இஸ் மோஸ்ட் எஸ்டிமேட்டர்ஸ் with variance V1 and T2 is called a other estimator from variance V2. Then E of T2 of T2 செகண்ட் பார்ட். E of T2 என்ன சொல்றாங்கன்னா, நல்லா பார்த்துங்க, மோஸ்ட் எஸ்டிமேட்டர்ங்கிறது வந்து நம்மளுக்கு என்னது ஹையஸ்ட் வேல்யூ. மோஸ்ட் எஸ்டிமேட்டர்ங்கிறது ஹையஸ்ட் வேல்யூ. சரிங்களா? அப்போ அதை என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம வந்து சொல்றாங்கன்னா, E satisfy the V1 divided by V2. That meaning விங்கிற வேல்யூ நியூமரேட்டர் இருக்கும், ஐங்கிறது டினாமினேட்டர் வந்து அதனோட கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும், லெஸ் தென் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த லெஸ் தென் 1 சாட்டிஸ்ஃபை ஆனால் அந்த எஸ்டிமேட்டருக்கு பேர் வந்து எஃபிஷியன்சி எஸ்டிமேட்டர். இந்த டெபினிஷன் இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் ரன் பண்ணுறோம். இந்த கீழே இருக்கிற ப்ராப்ளம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு டீச் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. இது எல்லாமே டெபினிஷன் கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு டெபினிஷனாக ஒட்டிக்கிறேன். சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிற கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க, இது வரைக்கும் பார்த்த டெபினிஷன் வச்சு தான் சால்வ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களாமா? சரி, பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன், பாருங்க. இம்பார்ட்டன்ட் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இது இருக்குது. சரி, என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ரேண்டம் சாம்பிள் 5 சாம்பிள் 1 2 அப் டு 5 வரைக்கும் இருக்குது. அப்படின்னா என்னது, x3 இருக்குது, x4 இருக்குது. 5 சாம்பிள்ஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரம் அன்னோன் மீன்ஸ். மீன் வந்து மியூ நோட் பண்ணிக்கிறாங்க. ஃபார் த ஃபாலோயிங் எஸ்டிமேட்டர் T1 ஓட வேல்யூ இப்படிங்கிறாங்க, T2 ஓட வேல்யூ இப்படிங்கிறாங்க, T3 ஓட வேல்யூ இப்படிங்கிறாங்க. சரிங்களா? வேர் T3 இஸ் கால்ட் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் ஆஃப் மியூ. அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர்னா என்ன சொல்லுங்க, டெபினிஷன் கொடுத்துக்கிறேன். அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர்னா இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கலாம். ஓகே, 3 ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கலாம். சரிங்களா? அப்போ அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர்னா அது நான் வந்துடணும். ஓ, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அன்பயாஸ்ட்னா அப்படின்னு நான் வந்துடணும். சரிங்களா? டெபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபைண்ட் லேம்டா. லேம்டா எங்கே இருக்குது, இங்கே இருந்தது. இந்த நேரத்தில் லேம்டா பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் லேம்டா வேல்யூ கேட்குறாங்க. T1 T2 ஆர் அன்பயாஸ்ட். T1 T2 ஆர் அன்பயாஸ்ட் அப்படின்னு என்ன சொல்றாங்க, ஃபைண்ட் லேம்டான்னு வச்சுக்கோங்க. T1 and T2 வந்து அன்பயாஸ்ட் வச்சுக்கோங்க. அன்பயாஸ்ட்னா மேலே இருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்றாங்க. ஸ்டேட் கிவிங் த ரீசன் எஸ்டிமேட்டர் which the amount of T1 T2 T3. ஓகே, which the estimator T1 T2. இது எப்படி ரன் பண்ணலாம் பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ கீழே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுறேன், பார்த்துக்குங்க. மொத்தம் 3 பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் கொடுத்துக்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறோம் பார்த்துக்குங்க. ஸோ சொல்யூஷன் கிவன் என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, மியூ கொடுத்துக்கிறாங்க. மியூ கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, பாருங்க, x1 x2 x3 is a drought from the population which unknowns is mu ன்ட்டாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, E of 1 equal to mu. ஓகே, அதாவது T1 E of T1 equal to mu, E of T2 equal to mu. ஓகேங்களா? ஸோ இது எல்லா வேலையும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதர்வைஸ் நான் சொல்கிற மாதிரி ரன் பண்ணிக்கோங்க. அதை ஈஸியான ஐடியா. அன்பயாஸ்ட் எஸ்டிமேட் கொடுத்தனால ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுறேன், E of xi equal to mu ன்னு வச்சுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க, T3 இஸ் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லிக்கிறேன், அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது. E of T3 ஈக்குவல் டு என்ன தெரியும், மியூன்னு தெரியும். அஸ் பர் டெபினிஷன் படி E of T3 ஈக்குவல் டு மியூன்னு தெரியும். அண்டு வேரியன்ஸ் ஆஃப் xi ஈக்குவல் டு அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர்னா சிக்மா ஸ்கொயர்னு தெரியும். இதுக்கு பேர் கோவேரியன்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் 2 வெக்டர் வந்து இங்கே வந்து இண்டிபெண்டன்டாக இருக்கணும்னா 0 வரும். சரிங்களா? இது எல்லாமே இன்டெரக்டாக கொடுத்துக்கிறாங்க, அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். இது ரெண்டு என்ன பண்ண போகிறோம், அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டராக நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, T1 T2 வந்து அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டராக ப்ரூவ் பண்ணணும். அதான் சொல்லிக்கணும், T1 and T2 ஆர் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டராக கேட்டுக்கிறோம். சரி, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, E of T1 கண்டுபிடிக்க போகிறேன். அவன் கிவன் தட் கொடுத்துட்டான். கிவன் தட் வந்து E of T3 வந்து அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர்ட்டான். E of T3ங்கிறது அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர்ட்டு அவன் கொடுத்துட்டான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், T1 T2 அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டராக நான் செக் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ E of T1 வேலையை கண்டுபிடிக்கிறேன்.
இ ஆஃப் T1 ஓட வேல்யூ என்ன? இது புல் வேல்யூ T1 வேல்யூ. இது புல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே T1 வேல்யூ. அப்ப என்ன கிடைக்கும்? x1 plus x2 plus x3 plus x4 plus x5. T1 க்கு பதிலா அப்ளை பண்ணிட்டேன். divided by 5. divided by 5 போட்டேன். சரிங்களாம்மா? அப்போ என்ன ஆகும்னா இது கான்ஸ்டன்ட் டைம் எக்ஸ்பெக்டட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் டைரக்ட் எடுத்துடலாம். இது வந்து என்ன எழுதுனா இ ஆஃப் x1 பிளஸ் இ ஆஃப் x2 பிளஸ் இ ஆஃப் x3 பிளஸ் செப்பரேட் பண்ணிக்கிறேன். செப்பரேட் பண்ணிக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சது. x4 பிளஸ் இ ஆஃப் x5. ஓகேங்களா? ஈக்குவல் டு 1/5. இங்க பாருங்க இ ஆஃப் xi ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிக்கிறேன்? மியூன்னு சொல்லிக்கிறேன். அப்படின்னா மீனிங் என்ன? E of x1 equal to mu, E of x2 equal to mu, dot dot dot, E of x5 is also equal to mu ன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணுவீங்க? mu plus dot dot dot, அதாவது 5 டைம் mu வரும், கரெக்டுங்களா? சார். இந்த ஸ்டெப் என்ன புரியாம இருக்குங்களா? 1 2 3 4 5 5 டைம்ஸ், கரெக்டாப்பா? அப்போ 5 mu divided by 5 இது கட் ஆயிரும். அப்போ E of t1 equal to mu, E of t1 equal to mu. சரியா? இந்த E of x equal to mu நம்மளே எடுத்துக்கிறதா சார்? அவன் கொடுத்துக்கிறான்ப்பா, அவன் மேலே கொடுத்துக்கிறான் பாருதா. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவன் அதுதான் மீனிங். rate of family size is by normal population from which unknown means தான். இந்த லைன் பார்த்தீங்களா, இதனோட மீனிங் வந்து நாம எழுதிக்கிறோம். சரிங்களா? சார். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுதான் வந்து அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர்னா இதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகும். அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டரோட டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சரிங்களா? அப்படின்னா மீனிங் அவன் ப்ரூவ் தட் கேட்குறான், ஃபைண்டும் கேட்குறான், விச் இம்ப்ளைஸ் தட் T1 இஸ் an unbiased estimator. கரெக்டுங்களா? சார். Unbiased estimator of சரிங்களா? இப்போ T1 கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி T2 போடுங்க. இப்போ போட்டீங்களா அதே ஐடியா. E of T2 கண்டுபிடிக்கணும். E of T2 ஓட வேல்யூ என்னப்பா? T2 ஓட வேல்யூ ஆல்ரெடி மேலே கொடுத்துருக்கு தான். T2 என்ன கொடுத்துருக்காங்க? x1 plus x2 divided by 2 plus x. ஒரு பிளஸ் தான், 2 பிளஸ் 1 பிளஸ் x பிளஸ் 3. கரெக்டுங்களா? அப்போ சொல்லுங்க x1 plus x2 divided by 2 plus x3. இது என்ன பண்ண போறோம்? ஸ்ப்ளிட் அப் பண்ண போறோம். அப்போ ரெண்டுக்கு மட்டும் 1/2 இருக்குது. 1/2 E of x1 plus 1/2 E of x2 plus E of x3. கரெக்டாமா? சார். இந்த E of x1, E of x2, E of x3 ஓட வேல்யூ mu தெரியும். அப்போ என்ன கிடைக்கும்? 1/2 mu plus 1/2 mu plus mu. கரெக்டுங்களா? சார். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 1/4 plus 3/4. 1/4 இல்ல 1 பிளஸ்ப்பா. பிளஸ்னா எப்படி 1/4? இது ரெண்டு பிளஸ் தானே? mu plus mu. டோட்டல் 2. 2 mu. கரெக்ட்டுங்களா? பட் நம்ம அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன கிடைக்கணும்? E of T2 equal to டைரக்டா mu தான் கிடைக்கணும். பட் இங்க என்ன கிடைக்குது? 2 mu கிடைக்குது. Therefore it is not a unbiased estimator. புரியுதுங்களா? சார். நமக்கு டெஃபினிஷன் படி அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர் இதுதான் கிடைக்கணும். பட் இது கிடைக்குது. அப்ப இஸ் நாட் a unbiased estimator. அவ்வளவுதான் கண்ணு. சோ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. சரிங்களா? சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல சார். அது சார். இது வேல்யூ எதுவும் கொடுப்பாங்களா சார் மியூக்கு பதிலா? மியூக்கு பதிலா வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இதுதான் கொடுப்பாங்க. வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இந்த क्वेश्चन கொடுத்த இந்த யூனிட் ஃபுல்லாவே வேல்யூ எதுமே அதிகமா வச்சு கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரி தியரிட்டிக்கலா தான் இருக்கும். ஓகே. சரிங்க சார். இது கஷ்டமா இருக்குங்களா? இல்ல சார். ஈஸி தான். அவ்வளவுதான் சார். ஒண்ணும் இல்ல சார். டெஃபினிஷன் தெரிஞ்சா போதும். இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபைண்ட் லாம்டா வேல்யூ. எதை வச்சு கேக்குறாங்க? இந்த T3 வந்து அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர்ன்றான். T3 அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர் ஆஃப் மியூன்றான். அப்ப தேர்ட் கேஸ் வந்து அவனே கொடுத்துட்டான். தட் மீன்ஸ் என்ன சொல்லிட்டான்? அவன் என்ன சொல்லிக்கிறான்னா அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர்னு T3 சொல்லிட்டான். அப்படியே மீனிங் என்னன்னா E of T3 equal to மியூன்னு அவனே கொடுத்துட்டான். இது வந்து தேர்ட் கேஸ். அப்படின்னு மீனிங் என்ன? லாம்டா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றான். E of T3 equal to இந்த வேல்யூ, பட் லாம்டா என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லும் அப்படிங்கிறான். சரிங்களா?
சரி, அப்ப இ ஆஃப் டி த்ரீக்கு பதிலாக என்ன போட போறோம்? இ ஆஃப் டி த்ரீயோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும், கரெக்ட்டுங்களா? ஆ இ சார். ஆஃப் டி த்ரீயோட வேல்யூ என்ன? இ ஆஃப் டி த்ரீ எக்ஸ் 2x1 plus x2 plus x3 divided by 3. இதான் வந்து mu of x3 யோட வேல்யூ, கரெக்ட்டுங்களாமா? ஆ சார். இது ஈக்குவல் டு எவ்வளவு தெரிஞ்சு? மியூ தெரிஞ்சு. மியூ. லெஃப்ட் சைடு ரைட் சைடு சிம்பிளிஃபை பண்ணுவோமா? ஆ சார். சொல்லுங்க. 1/3 கான்ஸ்டன்ட், இங்க 2 வெளியே அடிப்பீங்க, இ ஆ ஆஃப் சார். x1 வரும். சரி, இங்க லேம்டா விட்டுட்டு நினைக்கிறேன். லேம்டா எங்க இருக்குது? கடைசிக்கு லேம்டா இருக்குது. கடைசியாக இருக்குது எனக்கு லேம்டா இருக்குது. ப்ளஸ் இ ஆஃப் x2 ப்ளஸ் லேம்டா இன்ட்டு இ ஆஃப் x3, கரெக்டாப்பா? ஆ சார். ஈக்குவல் டு மியூ. இதில் என்ன டவுட் இருக்குதுங்களா? லேம்டா பை இஸ் 2 இன்ட்டு இ ஆஃப் x1ஓட வேல்யூ என்ன தெரியும்? மியூன்னு தெரியும். இ ஆஃப் x2 வேல்யூ என்ன தெரியும்? மியூன்னு தெரியும். இ ஆஃப் x3 வேல்யூ என்ன தெரியும்? லேம்டா இன்ட்டு மியூன்னு தெரியும், கரெக்டுங்களா? ஆ சார். ஈக்குவல் டு எவ்வளோ தெரிஞ்சுக்குது? மியூ, சரிங்களா? ஆ சார். அப்போ 1/3 2 மியூ ப்ளஸ் மியூ எவ்வளோ கிடைக்கும்? 3 மியூ கிடைக்கும், கரெக்டுங்களா? 2 மியூ ப்ளஸ் மியூ 3 மியூ கிடைக்கும், கரெக்டுங்களா? ஆ சார். ப்ளஸ் லேம்டா மியூ, கரெக்டுங்களாமா? ஆ சார். ஈக்குவல் டு மியூ. ரெண்டு பக்கம் மியூ இருக்குது பாருங்க. மியூ காமன் எடுத்து கட் பண்ணிருங்க. இங்க பாருங்க, இந்த மியூ காமனா எடுக்கலாம். அப்ப இந்த மியூவோட கட் ஆயிரும், கரெக்ட்டுங்களா? காமனா எடுத்த பின்னாடி இந்த மியூவோட கட் ஆயிரும், கரெக்ட்டுங்களா? ஆ சார். 1/3 3 பிளஸ் லேம்டா ஈக்குவல் டு 1, கரெக்ட்டுங்களா? ஆ சார். இந்த 1/3 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 3 பிளஸ் லேம்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்ப இந்த 3 கட் ஆயிருமா? பிளஸ் ஆ 3 சார். போய் அங்க -3. அப்ப என்னாச்சு? லேம்டா வேல்யூ என்ன கிடைச்சது? 0ன்னு கிடைச்சது. புரியுதுங்களா? லேம்டா ஈக்குவல் டு எவ்வளவு? 0. சரிங்களா? அப்ப லேம்டா ஈக்குவல் டு 0னா x3 எப்படி ரீப்ளேஸ் ஆகும்? அதை மட்டும் எழுதிக்கங்க. லேம்டா ஈக்குவல் டு 3 0னா x3 ஓட வேல்யூ என்ன? ஆல்ரெடி x3 ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்க? 2x1 பிளஸ் x3 ல t3, இது t3 ஓட வேல்யூ. 2x1 பிளஸ் x2 பிளஸ் x3 டிவைடட் பை 3ன்னு வரும், சரிங்களா? இப்போ இங்க லேம்டா வேல்யூ என்ன தெரிஞ்சது? 0ன்னு தெரிஞ்சு. அப்போ லேம்டா வேல்யூ 0னா இந்த டேர்மை விட்டுட்டு t3 நியூ வேல்யூ எழுதிக்கங்க. t3 நியூ வேல்யூ என்ன? 2x1 plus x2 divided by 3ன்னு வரும், சரியாப்பா? ஆ சார். புரியுதுங்களா? ஆ சார். சரி, இதோட முடிஞ்சுங்களா? குட்னஸ் ஆஃப் பிட் வேறு பிடிக்கும் இருக்கணும், சரிங்களா? இப்போ எது வந்து குட்னஸ் ஆஃப் பிட்டுங்கிறது நம்ம பார்க்கணும். அதாவது எபிசியன்சி எஸ்டிமேட்டர். எபிசியன்சி எஸ்டிமேட்டரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இது எல்லாம் போட்டீங்கன்னா 16 மார்க் கொஸ்டின் வந்திருக்குது, சரிங்களா? கடைசி பாட்டு என்னன்னா குட்னஸ் ஆஃப் பிட்டோட எஸ்டிமேட்டரோட இது நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா தம்பி? ஆ சார். புரியுது சார். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? அடுத்து பெஸ்ட் எஸ்டிமேட்டர் ஆர் எஃபிஷியன்சி எஸ்டிமேட்டர். அதுக்கு உண்டான லைட்டான டெஃபினிஷன். இந்த கொஸ்டின் முடியல, லைட்டான டெஃபினிஷன் கொடுக்குற ஒரு கொஸ்டின் பார்த்துங்க. ஸோ நோட்னு சொல்லி எழுதிட்டு இ ஆஃப் ஏஎக்ஸ் என்ன எழுதலாம்னா ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். அதே வேரியன்ஸ்குள்ளே வந்துச்சுன்னா, ஏஎக்ஸ்னு வந்துச்சுன்னா என்ன பண்ண போறீங்கன்னா ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். இதுதான் ஃபார்முலா. எதுக்குன்னா இப்போ எஃபிஷியன்சி எஸ்டிமேட்டர் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். எது வந்து எஃபிஷியன்சி எஸ்டிமேட்டர் அந்த T1 T3ல அப்படிங்கிற கான்செப்டுக்காக எஃபிஷியன்சி எஸ்டிமேட்டர் நான் கான்செப்டை ப்ரூவ் பண்ண போகிறேன். எஃபிஷியன்சி எஸ்டிமேட்டர்ஸ். சரி, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் T1 என்ன வரும் அப்படிங்கிற எடுக்க போகிறேன். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் T1 ஈக்குவல் என்ன? வேரியன்ஸ் ஆஃப் T1ஓட வேல்யூ அப்ளை பண்ணுறேங்க. T1ஓட வேல்யூ என்னடா கண்ணு? T1ஓட வேல்யூ என்னன்னா x1 plus x2 plus x3 plus x4 plus divided by 5. இதான் வந்து T1ஓட வேல்யூ, சரிங்களா? டிவைடட் பை 5. இப்போ என்ன சொல்லிக்கிறேன் இங்கே பாருங்க, ஏன்னு வந்தால் ஏ ஸ்கொயர் வெளியே எடுக்கணும். அப்போ பைன்னு வந்தால் பை ஸ்கொயர் வெளியே எடுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? 1/25 வரும், சரிங்களா? 1/25 வரும். இதை வந்து வேரியன்ஸை செப்பரேட் பண்ணிங்க. வேரியன்ஸ் ஆஃப் x1 plus வேரியன்ஸ் ஆஃப் x2 plus வேரியன்ஸ் ஆஃப் x3 plus வேரியன்ஸ் ஆஃப் x4 plus வேரியன்ஸ் ஆஃப் x5, சரியாப்பா? ஆ சார். இப்போ ஸ்டார்டிங்கு அந்த வேரியன்ஸ் ஆஃப் x1 x2 x3 வந்து ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டேன். அவங்க கொடுத்த கான்செப்ட் படி வேரியன்ஸ் ஆஃப் x1 வேரியன்ஸ் ஆஃப் x2 வேரியன்ஸ் ஆஃப் x3 ஜென்ரலாக வேரியன்ஸ் ஆஃப் xi நோட் பண்ணிட்டேன், சரிங்களா? இதனோட வேல்யூ என்ன? சிக்மா ஸ்கொயர். அப்போ அந்த எல்லா வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே சிக்மா ஸ்கொயர் என்ட்ரி பண்ண போகிறேன், சரிங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு 1/20. சார் ஒரு 25 எப்படி சார் இருந்துச்சு? இந்த ஃபார்முலாப்பா.
இந்த பை ஸ்கொயர்னு சொல்லிக்கிறோம் பாருங்க, இங்க பாருங்க இந்த ஃபார்முலா. ஓகே. ஓகே. வேரியன்ஸ் ஆஃப் ஏ எக்ஸ்னா என்ன எழுதலாம்? ஏ ஆ. ஸ்கொயர் இன்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்ப நம்மளுக்கு ஓகே. என்னது? ஏவோட வேல்யூ என்ன? 1/5. 1/5 சரி சார். 1. புரியுதுங்களா? சார். இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ நம்ம பார்த்தோம் மேலே என்னது? சிக்மா ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டாட் டாட் டாட். அதான் 5 டைம் சிக்மா ஸ்கொயர் வரும். சரிங்களா? சார். அப்போ சிக்மா ஸ்கொயர் எத்தனை டைம் வரும்? 5 டைம் வந்துடுது. சரியாப்பா? அப்போ 5 டைமோட வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 5 டைம் அப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும்? 5 சிக்மா ஸ்கொயர் வரும். கரெக்டுங்களா? 5 சிக்மா ஸ்கொயர் வரும் டிவைட் பை 20 வரும். கரெக்டுங்களா? அப்போ இது கட் பண்ண என்ன வரும்? 5 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/5 சிக்மா ஸ்கொயர். சரியாப்பா? இது யாரோடது? வேரியன்ஸ் ஆஃப் டி ஒன்னோடது. வேரியன்ஸ் ஆஃப் டி ஒன்னோடது. இதே கால்குலேஷன் எத்தனை கண்டுபிடிங்க? வேரியன்ஸ் ஆஃப் டி2 கண்டுபிடிங்க, வேரியன்ஸ் ஆஃப் டி3 கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிடலாமா? சார். சொல்லுங்க. இதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் டி2. வேரியன்ஸ் ஆஃப் டி2 என்ன கிடைக்கும்? வேரியன்ஸ் ஆஃப் டி2 வேல்யூ அப்ளை பண்ணுங்க. டி2 வேல்யூ என்னப்பா? T2. x1 plus x2 divided by 2. x1 plus x2 divided by 2 plus x3. இது என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை சார். அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வேரியன்ஸ் ஆஃப் ஸ்ப்ளிட் அப் பண்ணிங்க. x1 plus x2 divided by 2 plus வேரியன்ஸ் ஆஃப் x3. அப்போ இதுக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டுக்கு மட்டும் 2 காமன் ஆகுது. அப்போ 1/2 ஸ்கொயர் எடுக்கும். 1/2 ஸ்கொயர். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் x1 plus வேரியன்ஸ் ஆஃப் x2. சரியாப்பா? சார். plus வேரியன்ஸ் ஆஃப் x3 plus வேரியன்ஸ் ஆஃப் x3. கரெக்டுங்களா? அப்போ 1/2 ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 1/4. இது என்ன கிடைக்கும்? சிக்மா ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஸ்கொயர், வெளியே ஒரு சிக்மா ஸ்கொயர். கரெக்டுங்களா? புரியல? கேட்டீங்களா? 1/4 2 சிக்மா ஸ்கொயர் இங்கே இருக்கும், வெளியே ஒரு சிக்மா ஸ்கொயர் இருக்கும். அப்போ இதையும் கட் பண்ண கிடைக்கும் 2 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்குது? சிக்மா ஸ்கொயர் பை 2 பிளஸ் சிக்மா ஸ்கொயர். கரெக்டுங்களா? அப்போ என்ன கிடைக்குது? 3/2 சிக்மா ஸ்கொயர்னு வருது. இது யாரோடது? வேரியன்ஸ் ஆஃப் டி2 ஓடு. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கண்ணு? சார். புரியல? கேட்டுக்கிட்டா கண்ணு? புரியுதுங்களா? புரியுது சார். போட்டு பார்த்தா நார்மல் கால்குலேஷன் இது பெருசாக இல்லை. அடுத்த கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து டெரிவேட்டிவ்ல வரும். வேரியன்ஸ் ஆஃப் டி3 கண்டுபிடிங்க. வேரியன்ஸ் ஆஃப் டி3 ஒன்று லேம்டா வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 0 போட்டீங்க. கரெக்டுங்களா? அப்போ லேம்டா வேல்யூ 0 போட்டால் வேரியன்ஸ் ஆஃப் டி3 ஓட வேல்யூ என்ன? 2x1 plus x2. கரெக்டுங்களா? 2x1 plus x2 divided by 3. இதுதான் வந்து வேரியன்ஸ் டி3 ஓட வேல்யூ. ஏன்னா லேம்டா பிளஸ் லேம்டா x3 வந்து அந்த லேம்டா x3 வந்து லேம்டா வேல்யூ 0 இதை எலிமினேட் பண்ணிடுது. கரெக்டுங்களா? அப்போ சொல்றாங்கன்னு 1/3 ஸ்கொயர் வெளியே எடுத்துருவீங்க. எகைன் என்ன கிடைக்குது? மறுபடியும் 2 ஸ்கொயர் இதுக்கு இருக்குது. வேரியன்ஸ் ஆஃப் x1 பிளஸ் வேரியன்ஸ் ஆஃப் x2. புரியுதா? இல்லை டவுட் இருக்குதுங்களா? புரியுது சார். அப்போ 1/3 ஸ்கொயர் என்னது? 1/9. 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4 சிக்மா ஸ்கொயர் பிளஸ் இது சிக்மா ஸ்கொயர் வரும். கரெக்டுங்களாம்மா? சார். அப்போ இது என்ன கிடைக்குங்க? 4னா 5/9 சிக்மா ஸ்கொயர் வரும். சரிங்களா? புரிஞ்சுதாப்பா? சார். சார். சரி. இப்போ 3 எஸ்டிமேட்டர் கண்டுபிடிச்சிச்சு. 3 எஸ்டிமேட்டர்ல எது வந்து எஸ்டிமேட்டர் ஆர் எஃபிஷியன்சி எஸ்டிமேட்டர் அப்படின்னு பார்க்கணும். இப்போ வேரியன்ஸ் ஆஃப் டி1 என்ன, வேரியன்ஸ் ஆஃப் டி2 என்ன, இது 3 எழுதிட்டு கம்பேர் பண்றீங்க. வேரியன்ஸ் ஆஃப் டி2 என்ன? 3/2னா 1.5 வந்துடுது. அப்போ கண்டிப்பாக இது வந்து பெஸ்ட் எஸ்டிமேட்டர் கிடையாது. 1.5 சிக்மா ஸ்கொயர் வருது. அடுத்தது யாரு? B1 என்ன வந்தது? 1/5 சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது 1/5 வருது. 1/5 சிக்மா ஸ்கொயர். சரிங்களா? நம்ம பெஸ்ட் எஸ்டிமேட்டரோட டெஃபினிஷன் சொன்னேன். ஈங்கிற வேல்யூ வந்து b டிவைடட் பை விஐயா இருந்தால் அதோட வேல்யூ என்னவா இருக்கணும்? கண்டிப்பா லெஸ் தென் 1 தான் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய டெஃபினிஷன். அப்போ எது லெஸ் தென் 1 இருக்குதோ அது பெஸ்ட் எஸ்டிமேட்டர். அப்போ கண்டிப்பா T2 வந்து பெஸ்ட் எஸ்டிமேட்டர்ல 1.5 வருது. இது கிடையாது. ஸோ அடுத்தவருக்கு வந்து 1.5 1/5 1/5 என்ன கிடைக்கும்? 0.2 சிக்மா ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ கிடைக்குது 5/9. 5/9 எவ்வளோ கிடைக்கும்? இது 5, இது 9, 0 போட்டுங்க, பாயிண்ட் போட்டுங்க. எவ்வளோ கிடைக்கும்? 4, 5, 5 × 9 வந்து 45. அப்போ நியர்பை இது அப்ராக்சிமேட்லி 0.5 வருது. கரெக்டுங்களா?
0.5 சிக்மா ஸ்கொயர். அப்ப இது ரெண்டுல எது மினிமம் என்ன? இது வந்து கண்டிப்பா எஸ்டிமேட்டர் பெஸ்ட் எஸ்டிமேட்டர் கிடையாது T2ங்கிறது. அப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து 0.5 சிக்மா ஸ்கொயர், இது வந்து T1 0.2 சிக்மா ஸ்கொயர். அப்ப இது ரெண்டுல எது பெஸ்ட் எஸ்டிமேட்டர் இருக்கும்? மேக்ஸிமம் லெஸ் தென்னா T1 இருக்கிறது வந்து லெஸ் தென்னா இருக்கிறது வந்து குட், அதாவது எஃபிஷியன்சி பெஸ்ட் எஸ்டிமேட்டர் ஆர் எஃபிஷியன்சி எஸ்டிமேட்டர். அப்படிங்கும்போது which implies that T1 is the best estimator. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சார். ஏதாச்சும் டவுட் இருக்குதாப்பா? இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினும் அடுத்த கொஸ்டின். என்ன டவுட் இருக்குதுன்னு பாருங்க. இது ஒர்க் அவுட் பண்ணிடலாம் சார். ஓகேம்மா, ஓகே. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் இதே கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின், இந்த ரெண்டு கொஸ்டின் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய டைம். பாத்துங்க. இந்த மாதிரி T1, T2, T3 வேல்யூ கொடுத்துறாங்க. அன்பயாஸ்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துறாங்க. எது T3, அதை வச்சு லேம்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் T1, T2 வந்து அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டரா செக் பண்றோம். அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் என்ன ப்ரூவ் பண்ணணும்? T of T1 equal to mu னு ப்ரூவ் பண்ணணும். T of T2 is also mu னு ப்ரூவ் பண்ணணும். இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர், இது சாட்டிஸ்ஃபை ஆகணும் நாட் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர். அப்படி பண்ணும்போது T1 சாட்டிஸ்ஃபை ஆச்சு, T2 சாட்டிஸ்ஃபை ஆகல. அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க? T3 வந்து அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம வந்து ஈஸியா லேம்டா கண்டுபிடிச்சிடலாம். அதை முடிச்சுட்டு என்ன பண்றாங்க? given the பெஸ்ட் அமௌண்ட் கொடுத்துக்கிறாங்க. இந்த பெஸ்ட் அமௌண்ட் கொடுத்தனால நம்ம என்ன பண்றோம்? எஃபிஷியன்சி ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணிட்டு T1, T2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு எது பெஸ்ட் வந்தது? T1ங்கிறது பெஸ்ட்னு வந்தது. சரிங்களா? இப்போ ஒர்க் பண்றதுக்கான ஐடியா இந்த கான்செப்ட் வச்சு தான் போட்டோம். இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார், அது கரெக்டா ஞாபகம் வச்சுட்டா போதும் சார், ஈஸியா சார். சரி, இப்போ இதை ரெஃபர் பண்ணிங்க. இது எழுதிருக்கீங்களா எழுதலையா? எழுதிட்டேன் சார். எழுதிக்கிறீங்களா? எழுதிட்டேன். சரி, எழுதிக்கிறீங்களா? எனக்கு இதே கான்செப்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை மட்டும் சும்மா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன், நீங்க ரன் பண்ணி காட்டுங்க. சரி. அவன் T1, T2 கொடுத்துட்றான். T1ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டான்னா x1 plus x2 minus x3. இதான் T1ஓட வேல்யூ. அதே மாதிரி T2 வேல்யூ கொடுத்துட்டான். T2 வேல்யூ 2x1 plus 3x3 minus 4x2 minus 4x3. அடுத்து T3 வேல்யூ கொடுத்துட்டான். T3 வேல்யூ என்னன்னா இங்க லேம்டா வந்துடுது. T3 வேல்யூ லேம்டா x1 plus x2 plus x3 டிவைடட் பை 3. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்கணும்னா T3 வந்து அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் அவனே கொடுத்துட்டான். T3 ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி தான். இது வந்து அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர். T1 T2 வந்து டு ப்ரூவ் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர். டு ப்ரூவ் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர். ஓகேங்களா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்னன்னா கண்டு அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர். அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் கொடுத்தனால என்ன கேட்கறான்? லேம்டா வேல்யூ என்னன்னு கேட்கறான். லேம்டா ஈக்குவல் என்னன்னு கேட்கறான். அடுத்த கொஸ்டின் இருக்குன்னா பெஸ்ட் எஸ்டிமேட்டர் எதுன்னு கேட்கறான். பெஸ்ட் எஸ்டிமேட்டர் எதுன்னு கேட்கறான். T1 T2 T3. இதை ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்தது அதே கொஸ்டின் தான் இதில் இருக்குது. அப்போ என்ன பண்ண போறீங்க? எடுத்த முடியும் E of T1 கண்டுபிடிங்க, E of T2 கண்டுபிடிங்க. இது ரெண்டுல எது வந்து அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் பாருங்க, இல்லை ரெண்டுமே அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர்னு சொல்லிடுங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? இதுல இருந்து லேம்டா என்ன கண்டுபிடிங்க. சரிங்களா? வேணும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நான் காட்டுறேன், இதை எழுதிக்கிங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை ரெஃபர் பண்ணிட்டு எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க, 2-3 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன், எனக்கு கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்க. இந்த ரெண்டு கொஸ்டின் மாற்றி கேட்டுட்டு இருக்கிறாங்க, அதுக்காக உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுக்கு டைம் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் பண்ண டைம் இல்லைங்க. ஒரு சில ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண டைம் கொடுக்குறேன், இங்கே போட்டுருங்க. கொஸ்டின் எழுதிட்டீங்களாமா? சார் எழுதிட்டேன் சார். மேலே போகணுமா இல்லை நோட் பண்ணிக்கிறீங்களா நீங்க?